So in the chapter வந்து we are going to start is motion in topic பேர் என்னன்னா kinematics. Okay, first வந்து kinematics. So kinematics னா என்னன்றதை let's see இது போறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெக்டார்ஸ் we should be very clear with. வெக்டார்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயும் கிளியரா இருக்கணும், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம படிக்க போறது என்னது? கைனமேட்டிக்ஸ். ஓகே, பாடி இன் மோஷன். மோஷனை பத்தி we are going to study. அதுல வந்து கைனமேட்டிக்ஸ். ஓகே, சரி, ஒரு பாடியோட மோஷனை படிக்கிறோம். ஓகே, இதுல வந்து 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது நம்ம மோஷன் கைனமேட்டிக்ஸ்ன்றது என்னது? மோஷன் ஆஃப் அ ஸ்டடி ஆஃப் மோஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? கைனமேட்டிக்ஸ். ஓகே, ஸ்டடி ஆஃப் a motion. Okay, basically this is kinematics. இந்த கைனமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு இந்த கைனமேட்டிக்ஸ்க்குள்ள மெயினா நம்ம வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் we will study. ஓகே, அதுக்கப்புறம் மோஷன் இன் அ பிளேன், தட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். ஓகே, தென் we study about laws of motion. இது வந்து மூணுமே ஃபர்ஸ்ட் 3 chapters in mechanics. அதாவது கைனமேட்டிக்ஸ்ன்றது which is nothing but study of motion. அதுல வந்து 3 ஒன் டைமென்ஷனல், பிளேன் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். இதுதான் 3 சாப்டர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட். ஓகே, இந்த 3 சாப்டருமே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா they are the core chapters. இந்த 3 சாப்டருமே கோர் சாப்டர்ஸ். ஸோ இதுல வந்து this will be the fundamental for the entire physics. இப்போ நீங்க வந்து கிளாஸ் 12 படிக்கிறனாலும் இதுல உள்ள கான்செப்ட்ஸ் will be used. That is electrostatics. அங்கேயே ஆக்சலரேஷன், ஸ்பீடு, வெலாசிட்டி எல்லாம் வரும். ஸோ அதுக்கும் இந்த 3 சாப்டர்ஸ் தான் பேஸா இருக்கும். ஓகே, அண்ட் இந்த 3 சாப்டர்ஸ்மே எங்க நீங்க ப்ரீவியஸா படிச்சிருப்பீங்க அப்படின்னா கிளாஸ் 9th படிச்சிருப்பீங்க. கிளாஸ் 9th you have been introduced. இன்ட்ரோடக்ஷன் வந்து என்டையர்லி நியூட்டன்ஸ் 3 laws. இன்ட்ரோடக்ஷன் வந்து எவ்ரிவேர். ஓகே, இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட்ல யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட். ஓகே, ஸோ அது ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் இந்த ஃப்ரம் இயர் யூ நீட் டு ஸ்டடி திஸ். ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 சாப்டர்ஸ் வந்து நிறைய புது விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம 9th படிச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னா நிறைய புது விஷயங்கள் யூ ஆர் கோயிங் டு நியூலி லேர்ன். ஓகே, ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து இந்த 3 சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ஓகே, நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் செல்ஸ் அனுப்பும்போது உடனே அப்பப்போ முடிங்க. ஓகே, ஸோ எவ்வளவு தூரம் நீங்க இந்த 3 சாப்டரை பிகினிங்லே ஸ்டார்டிங்லே இந்த 3 சாப்டர் சோ மச் ஃபண்டமெண்டல். ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா தென் எவ்ரி திங் வில் கம்ஸ் அண்டர் ஈஸி. இந்த 3 சாப்டர்ல நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர். ஓகே, ரைட் அப்பா. ஸோ வி வில் ஸ்டார்ட் கோயிங் டு த டாபிக். ஸோ கைனமேட்டிக்ஸ்ன்றது ஸ்டடி ஆஃப் அ மோஷன், ரைட்? ஸோ மோஷன் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்? How you will describe a motion? Motion and how you will describe a motion? சொல்லுங்க பார்க்கலாம். மோஷன்னா என்னது? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து என்ன ஆகுது? ஹேண்ட் வந்து நகருது இல்லையா? we simply call that what? motion, ரைட்டா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் அண்ட் டைம் மாறுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மோஷன் அப்படின்றது we will say it involves, எழுதிக்கோங்க, it involves change in position and time. So motion means it involves change in position and time. Okay, so motion it involves what? Change in position and time, right? So அதே மாதிரி what is mean by
ரெஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். ரெஸ்ட் மீன்ஸ் வாட்? Where its position will not change. Yeah. இப்ப ஒரு மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் வந்து மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா there should be a change in position and time. ஓகே, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா there no change in position with time. டைம் வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? டைம் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு டைம், இப்போ ஒரு டைம். ஸோ டைம் இஸ் கோயிங் டு சேஞ்ச், கண்டினியூஸா மாறப்போகுது. ஓகே ரைட். இப்ப இதுல வந்து சேஞ்ச் இன் பொசிஷனே நடக்கல அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம்? ஓகே சரி. இப்ப பொசிஷன் ஆஃப் அ பாடியை மெஷர் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? கேன் எனிவன் சே? ஒரு பொசிஷனை நம்ம மெஷர் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைப்படும்? ஒரு டைமை மெஷர் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், டைம் மெஷர் பண்றதுக்கு நம்ம ஜென்ரலா என்ன யூஸ் பண்ணுவோம்? சரி, ஒரு மோஷனை படிக்கணும்னா பொசிஷன் அண்ட் டைம் ரெண்டுமே இன்வால்வ் ஆகும், கரெக்டா? அதுல டைம்ன்றதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? Come on. Time is measured using what? Velocity by distance. Yeah, time is measured using a stopwatch ன்னு சொல்லலாமா? கரெக்டா? Time is measured using a stopwatch. Everyone knows about stopwatch, இல்லையா? Right? So time is measured using a stopwatch. Okay. நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? See, டைம் வந்து இப்போ 5:15க்கு ஜென்ரலி 5 o'clock நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து 5:30 ஆகுது, ரைட்? ஸோ டைம் வந்து இனிஷியல் டைம் வந்து 5 AM ஸ்டார்ட் பண்ணும், கரெக்டா? சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது 5 AM. இப்போ டைம் வந்து என்னது 5:30 AM ஆயிடுச்சு, ரைட்டா? இது வந்து ஸ்டாப் வாட்சும் மெஷர் பண்ணலாம், ஜென்ரல் டைம் வி ஆர் சேயிங். ஸோ இப்போ நம்ம வந்து மோஷன்ஸ் படிக்கும் போது டைமை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா we always represent from time t equal to 0. Okay, it is always calculated. Okay, it is always calculated from t equal to 0. இப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது 5 AM to 5:30 அப்படின்றது நம்ம ரஃபா சொல்றோம். பட் ஆனா நம்ம ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஜென்ரல் டைம் வந்து நம்மளுக்கு தேவை. அதுக்கு what we will do is t equal to 0 we will take as a starting point. Time is always calculated from t equal to 0. Okay, right? சரி, டைம் வந்து என்னென்ன வேல்யூஸ் எடுக்கும்? எனி ஐடியா? டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா, டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா? கேன் வி கோ பேக் இன் டைம்? இப்போ 5ல இருந்து 5:30 போக முடியும். கேன் வி கோ டு 4:45? we cannot go, இல்லையா? ஸோ டைம் ஆல்வேஸ் வாட் இன்க்ரீசஸ், ரைட்? அதுவும் எங்க இருந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும்னு எடுத்துப்போம்னா we will take from t equal to 0 to time infinity. ஓகே, டைம் வந்து எப்பவுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெகட்டிவ் டைம் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, டைம் இட் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட் ஃப்ரம் t equal to 0 and it is a positive quantity. Time is always a positive quantity. It cannot take negative values. So time ஓட வேல்யூ எப்படி இருக்கலாம்? குறைஞ்சபட்சம் 0ல இருந்து it can go till infinity. No negative values are allowed for the time. Correct? Yeah. So இப்ப நம்ம மோஷன் படிக்கிறதுக்கு பொசிஷன் அண்ட் டைம், ரைட்டா? ஸோ டைமை பத்தி பார்த்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து பொசிஷன். ஸோ பொசிஷன் பத்தி we are going to see. ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆப்ஜெக்டோட பொசிஷன். இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷன் see you just write first. It is calculated. see ஒரு பொசிஷன் ஆஃப் a பாடி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து தேவை. ஓகே, ஏன்னா see இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, there is an object here. okay, an object of mass m is present here. ரைட்டா? இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஓகே, at how much distance it is away from அப்படின்றத நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் we will use. this is x, இது y அப்படின்னா இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம், we will call it as origin 0,0 அப்படின்றது we will call. ஸோ ஆரிஜின்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி போகணும், எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி போகணும். ரைட்டா? அதே மாதிரி ஆரிஜின்ல இருந்து நான் எவ்வளவு தூரம் தள்ளி போகணும், y டிஸ்டன்ஸ் தள்ளி போகணும்னா வாட் ஐ வில் கெட், ஐ வில் கெட் த ஆப்ஜெக்ட் பொசிஷன். ஸோ ஆரிஜின்ல இருந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஆரிஜின்ல இருந்து y டிஸ்டன்ஸ் நான் தள்ளி போனேன் அப்படின்னா அலாங் y ஆக்சிஸ் y டிஸ்டன்ஸ் தள்ளி போகும்போது வாட் ஐம் கெட்டிங், ஆப்ஜெக்டோட லொகேஷன். கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ் கமா ஒய். கரெக்டா? இப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷனை சொல்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, எக்ஸ் ஒய். இது எக்ஸோட பொசிஷன் அண்ட் ஒய்யோட பொசிஷன், கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு பொசிஷன் சொல்லணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது, we require coordinate system. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பொசிஷன் மீன்ஸ் இட் இஸ் calculated. It is calculated using it is calculated from a it is calculated from origin of a coordinate system. ரைட்டா? ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி பேசிக்ஸ் வந்து நம்ம we have studied இல்லையா, பேசிக் மேத்ல பார்த்தோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை சொல்லணும்னா நம்ம என்ன பண்றோம், இட் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் ஆரிஜின் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, பொசிஷன்ன்றது இங்க என்னது கவனிங்க, பொசிஷன்ன்றது வந்து எக்ஸ் ஒய் ஜெட். கரெக்டா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், we are going to call this as position. ரைட்? ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி கவனிங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் டேக், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் பண்ணதுன்னு வைங்க, நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this will be the coordinate system. this is -x and this will be +x. கிளியரா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் பண்ணும்போது இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்றோம், ஆரிஜின் x is equal to 0. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, இப்போ x is equal to +2 மீட்டர். ஓகே, அதே ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றது நம்ம என்ன சொல்லுவோம், what we will call it as x is equal to -2 மீட்டர். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும்போது ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்றோம், வெறும் எக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே வந்து நான் ஒரு பாலை வந்து மேலே பார்த்து தூக்கி போடுறேன். ஓகே, ஒரு பாலை வந்து நான் மேலே பார்த்து தூக்கி போடும் போது என்ன ஆகும், பால் வந்து அப்படியே மேலே போயிட்டு அப்படியே இட் வில் ரிட்டர்ன்ஸ் பேக். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will use
this is plus pi and this will be minus pi. இது பேர் என்னது origin 0, 0. Clear? See, position determination is very much important. So positionல எப்பவுமே மூணு விஷயங்கள் இருக்கும், x, y, z. x வந்து நம்மளுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும், when object moves along the horizontal path. So இங்க வந்து ஹாரிசான்டலா மூவ் பண்ணுது, கரெக்ட்டா? பட் இட் இஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பொதுவாக ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல ஹாரிசான்டலா மூவ் ஆச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் பொசிஷனை சொல்றதுக்கு. அதே வந்து வெர்டிக்கல் மோஷன், வெர்டிக்கல் டைரக்ஷன்ல மோஷன் இருந்துச்சுன்னா we will only require y axis. Any doubt? கரெக்டா? இப்போ இதே 2 டைமென்ஷன்ல இருந்துச்சுன்னா what will happen? 2 dimension means motion in straight line இல்லாம motion in plane அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிளேன் அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏ பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஏ பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் x1, இது y1. ஓகே, x1, y1, ரைட்டா? ஸோ இப்போ இந்த பிளேன்ல வந்து மோஷன் நடக்குது. தட் இஸ் ஏல இருந்து சம் பி பொசிஷன் அப்படின்னா ஓகே, ஏ டு பி பொசிஷன் x2, y2. இப்போ கிளியரா? ஸோ நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து இங்க சொல்றதுக்கு ஒரு பிளேன்ல நடக்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? எக்ஸும் தேவைப்படுது, ஒய்யும் தேவைப்படுது, ரைட்டா? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்கும்போது வெறும் எக்ஸ் ஆக்சஸ், வெர்டிகலா நடக்கும்போது ஒய் ஆக்சஸ் மட்டும் தேவைப்படுது. பட் ஆனா பிளேன்ல நடக்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? எக்ஸும் தேவைப்படுது, ஒய்யும் தேவைப்படுது, ரைட்டா? இப்ப கவனிங்க, மோஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், இட் மீன்ஸ் வாட்? ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ், ஒய் அண்ட் திஸ் இஸ் அவர் ஜெட். ஓகே, ஸோ எக்ஸ், ஒய், ஜெட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு பேர்ட் ஃப்ளை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பறவை பறக்கும் போது திடீர்னு அது வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கும், திடீர்னு மேல போகும், திடீர்னு சைடு, லெஃப்ட், ரைட், இட் வில் டேக், இல்லையா? ஸோ அப்போ வந்து தேர் இஸ் அ எக்ஸ், ஒய், ஜெட் மூணுமே அந்த இடத்துல தேவைப்படும். ஓகே, எக்ஸ், ஒய், ஜெட் மூணுமே நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படினாலும் வரலாம். ஓகே, ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இட் கேன் கம். கரெக்டா? எனி டவுட்ஸ் வித் திஸ்? டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க். யா, any doubts? Come on. See, இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு இங்க வந்து மோஷன் வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்குது இல்லையா? அது மாதிரி மோஷன்ஸ் they will call it as what? Come on, you know this. You call this as what? One dimensional motion. One dimensional motion. Okay, you call this as one dimensional motion. And motion in plane la நடக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? Two dimensional motion. எழுதிக்கோங்க, two dimensional motion. இதே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல நடக்குது, எக்ஸ், ஒய், ஜெட் மூணுமே தேவைப்படுது. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்? த்ரீ டைமென்ஷனல் மோஷன்.
clear any doubt? See, இந்த once again I will say the same thing. இந்த சாப்டர் ஒரு 3 சாப்டர் நம்மளுக்கு போகும்போது எல்லாமே புது விஷயங்கள் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். பட் தட் வில் பி த ஃபண்டமெண்டல் ஃபார் த என்டையர் பிசிக்ஸ். 11th 12th என்டையர் பிசிக்ஸ் கோர் வந்து இந்த 3 சாப்டர்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம பிகினிங்ல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் டெஃபினட்டா இருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் இட்ஸ் செல்ஃப் இன் த பிகினிங். ஓகே, பட் நீங்க டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் டவுட்ஸ் கண்டிப்பா வரும், யூ ஷுட் ஆஸ்க். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஐ வில் ரீகால். மோஷன்றது என்னது? சேஞ்ச் இன் பொசிஷன் வித் டைம். ஓகே, ஒரு ஒரு மோஷன்றது நம்ம எப்போ சொல்றோம்? சேஞ்ச் இன் பொசிஷன் வித் டைம் இருக்கும்போது டைம் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? டைம் எப்பவுமே மாறிட்டு இருக்கும். அதை நம்ம சொல்லணும்னு இல்லை. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் அண்ட் டைம் அப்படி இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்? வித் டைம் யூ கால் இட் அஸ் மோஷன். ஓகே, ரெஸ்ட்ன்றது என்னது? there is no change in position, right? Then we say the object is at rest. அதே மாதிரி ஸோ மோஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு பொசிஷன் அண்ட் டைம் வருது. டைமை நம்ம எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்றோம்னா, எப்படி கண்டுபிடிக்கிறோம் டைமை? டைம் இன்டர்வல், தட் இஸ் டைம் எவ்வளோ தூரம் டைம், அதாவது டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? டைம் பாஸ் ஆகிறத நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம்னா மெஷர்ட் யூசிங் ஸ்டாப் வாட்ச். ஓகே, and it is always calculated from t equal to 0 and it is a positive quantity. சில டைம் நம்மளுக்கு டவுட் வரும், டைம் நெகட்டிவ் சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு கால்குலேஷன்ஸ் பண்றீங்கன்னா டைம் சம்டைம் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கூட வரும். t is equal to -5 seconds, sometime it will come. ஓகே, பட் ஆனா இது மாதிரி நெகட்டிவ் டைம் எல்லாமே தப்பு. இட் இஸ் நாட் அலௌட். ஸோ டைம் cannot take a negative value. it is always a positive quantity. டைம்ன்றத நம்ம எப்படி இமேஜின் பண்ணணும்னா, 0ல இருந்து இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா ரொம்ப லாங்கர் டைம், we call it as infinity. ஓகே, I have just written here 0ல இருந்து இன்ஃபினிட்டி. அதே மாதிரி பொசிஷனை சொல்றதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? x y z ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இட் இஸ் பொசிஷன் மீன்ஸ் இட் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் வேர்? கால்குலேட்டட் ஃப்ரம் ஆரிஜின் ஆஃப் அ கோஆர்டினேட் சிஸ்டம். ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் தேவைப்படுது. அண்ட் பொசிஷனை சொல்றதுக்கு நம்ம எல்லாமே எங்க இருந்து மெஷர் பண்றோம்? பொசிஷன் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் வேர்? ஆரிஜின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ பொசிஷனை நம்ம சொல்லணும் அப்படின்னா எங்க இருந்து மெஷர் பண்றோம்? எக்ஸ்ன்னு சொல்றோம், ஒய்ன்னு சொல்றோம், ஜெட்ன்னு சொல்றோம். இந்த எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே நம்ம எங்க இருந்து மெஷர் பண்றோம்? ஆரிஜின்ல இருந்து. யூ ஷுட் கீப் யுவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட் த ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு, ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. ஓகே, இப்போ ஆரிஜின்ல இருந்து +2 மீட்டர் தள்ளி இருக்கு, ஆரிஜின்ல இருந்து -2 மீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்றத யூ நீட் டு மென்ஷன். ஓகே, ஸோ எவ்ரிதிங் should be measured from the origin. ரைட்டா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுக்கு நம்மளுக்கு வெறும் x மட்டும் தேவைப்படும். அண்ட் 2 dimensional மோஷனுக்கு ஒன்லி y. அண்ட் 2 dimensionalன்றது வந்து x அண்ட் y ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது மோஷன் இன் பிளேன். ஓகே, மோஷன் இன் பிளேனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can give என்ன மோஷன்? can anyone say? சர்க்குலர் மோஷன் சொல்லலாமா? சர்க்குலர் மோஷன் will be taking place in a plane. so circular motion. Any other example? Come on. Yes, everyone turn on your camera. Satya, Ajay and Harini. Yes. Yeah. ஒரு பிளேன்ல நடக்கிற மோஷன் நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? கேரம் போர்டு காயின்ஸ் மூவ் ஆகுறத சொல்லலாமா? கேரம் போர்டு காயின்ஸ் வந்து மூவ் ஆகுது, which is entirely in a plane. Okay, so carom game I will write right now. So where in the motion? What else we can say? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்குப்பா, கவனிங்க. என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதை வந்து நான் தூக்கி போடுறேன். தூக்கி போட்டேன்னா இட் வில் கோ இன் அ பாத், ரைட்? இந்த மோஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா 2 dimensional இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கு, மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம் என்கிட்ட இருக்கு, இதை நான் த்ரோ பண்ணேன்னா இட் வில் கோ இன் அ பாத்.
இந்த பாத் வந்து நம்மளுக்கு பிளெயின்ல தான் இருக்கும். ஸோ இந்த மோஷனுக்கு பேர் என்ன? ப்ரொஜெக்டைல் மோஷன். கிளியர்? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்ன்றது ஒரு பிளெயின்ல நடக்கக்கூடிய மோஷன். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம்? பேர்ட் ஃப்ளை. ஒரு பேர்ட் ஃப்ளை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால், இப்போ நீங்க ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவனிங்க, ஃபுட்பால் வில் பி an interesting எக்ஸாம்பிள். ஃபுட்பால்ன்றது ஜென்ரலா கிரவுண்ட்ல நடக்கிறது தானே. ஃபுட்பால் இஸ் அ கிரவுண்ட் கேம். ஆனா பால் அடிக்கும் போது இட் வில் பி இன் த ஏர். ஜென்ரலா கிரவுண்ட்ல தான் இருக்கும், அந்த பிளேன்ல தான் இருக்கும், கிரவுண்டோட பிளேன்ல தான் இருக்கும். சடன்லி தேர் வில் பி a ஜம்ப், பாலை தூக்கி அடிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஒய் ஜெட் வந்து கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் a குட் எக்ஸாம்பிள் ஃபார் வாட் 3-dimensional motion. ஓகே, எனி டவுட்ஸ் so far? ரைட், சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் we are going to see the general case. அதாவது எப்படி படிக்க போறோம்ன்றத I will let you know. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3-dimensional கேஸ், அதாவது ஜெனரல் ஃபார்ம்னு சொல்லுவான். 3-dimensional 2-dimensional கேஸ், அதாவது ஜெனரல் டெஃபினேஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, டு ஜஸ்ட் ரைட் general definitions we are going to see. Okay, நம்ம already 9th standardல we have introduced to this velocity, acceleration, okay, and also displacement. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம், ரைட்டா? இது எல்லாம் இதோட ஜெனரல் டெஃபினேஷன்ஸ் we are going to see. First general definitions படிச்சுட்டு then only we will move on to what? Motion in one dimensional. Okay, motion in one dimensionalக்கு general definitionன்றது வந்து 2D and 3D க்கு யூஸ் பண்ணிக்கலாம். general definitionன்றது 2D and 3D க்கு நம்ம படிப்போம். பட் அதை later on நம்ம என்ன பண்ணிப்போம்? We will reduce it for one dimension. Okay, later on we will see that. Right, so first நம்ம general definitions பார்க்கிறோம். That is the point. Right, so இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க சார். நீங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் டெஃபினேஷனை புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம ஈஸியா ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் த ஒன் டைமென்ஷன். ஓகே, தட் வில் பி த ஈஸி ஃபார் அஸ். ஓகே, தென் சரி, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். Distance and displacement. Right, but what is distance? What is displacement? Any idea? What is distance and what is displacement? The distance is the total path. Yeah, total path length covered. ஏன்னா ஒரிஜினல் பாத் லென்த் கவர்டுன்னு சொல்லலாமா? ஸோ ஒரிஜினல் பாத் லென்த் கவர்ட், அது வந்து we call it as distance. and shortest path length covered வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? displacement. கவனிங்க, இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏன்ற ஒரு பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஏன்ற பொசிஷன்ல இருக்கு at some time t1 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? பி பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ ஏல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பி பொசிஷனுக்கு இட் இஸ் கோயிங். ஓகே, சம் பாத்ல இட் இஸ் கோயிங் ஏ டு பி. ஸோ இந்த இடத்துல ஏ டு பி போறதுக்கு திஸ் இஸ் த ஒரிஜினல் பாத் இட் ஹவ் டேக்கன், ரைட்டா? ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் வாட்? .
original path length covered. Original path length covered in a motion. So ஒரு மோஷன் நடக்குது அப்படின்னா ஒரிஜினல் பாத் லென்த் கவர்ட we call it as distance. இப்ப கவனிங்க, இப்ப ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எது ஷார்டஸ்ட் பாத்? கமான், இப்ப ஏல இருந்து நம்ம ஒரு பிக்கு போக ட்ரை பண்றோம், which is the shortest path? So இது ஷார்டஸ்ட் பாத்தா, இது ஷார்டஸ்ட் பாத்தா, எது வந்து ஷார்டஸ்ட் பாத்? கமான், எது வந்து நம்ம ஷார்டஸ்ட் பாத்னு சொல்லுவோம்? இப்போ எனக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். everyone knows that. Straight line from A straight to line, B. கரெக்ட்டா? everyone accepting with that. so A ல இருந்து B க்கு போகணும் அப்படின்னா straight line தான் என்னது ஷார்டஸ்ட் பாத். இப்ப இத தான் நம்ம என்ன சொல்றோம், A to B இருக்கு இல்லையா, அத தான் we are going to call it as displacement. so கவனிங்க, okay, displacement is what? Shortest path length covered. Okay, shortest path length between initial initial position and இங்க initial position என்னது A, கரெக்ட்டா? it is the shortest path length between initial position A and final position B. Final position B, right? But கவனிங்க, distance is going to denoted by the letter. so நம்மளோட denoted தான், denotion தான், we can take small d. okay, small d நம்ம distance க்கு யூஸ் பண்ண போறோம். okay, small d letter we are going to use it for distance. and displacement ன்றது என்னது? it is the shortest path length and direction என்ன direction சொல்லலாம்? and direction from சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல நம்ம போட்டிருக்கோம்? A to B, கரெக்ட்டா? and direction from A to B, கரெக்ட்டா? so distanceன்றது purely ஒரு length. okay, original path length, we simply call it as a distance. ஆனா displacementன்றது என்னது? அதுக்கு வந்து என்ன சொல்றோம்? ஒரு shortest distance சொல்றோம், the shortest path length. இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஷார்டஸ்ட் பாத் லென்த். அட் த சேம் டைம் அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஏல இருந்து B பார்த்து இருக்கு, ரைட்டா? சோ இந்த இடத்துல we are calling this as displacement. சோ நமக்கு வந்து ஒரு லென்த்தும் இருக்கு, ஒரு டைரக்ஷனும் இருக்கு, ரைட்டா? சோ it is a vector quantity அப்படின்னு சொல்லுவோம். displacement is a vector quantity. it is denoted by the letter S vector. okay, it is an S vector. இல்லனா it is also represented with what? capital D னு சில டைம் மென்ஷன் பண்ணுவான். okay, either we can use this or that. okay, anything is accepted. S vector ன்றதும் displacement யூஸ் பண்ணுவோம். capital D also you can use. by any doubts so far? okay, so distance ன்றது original path length covered in a motion, and the displacement is what? shortest path length between A and B
initial and final position and direction from A to B. Correct? Yeah. So இதுல வந்து distance is purely a number. Correct? Distance is purely a number. So what is mean by magnitude? நம்ம ஒரு பேசிக் மேத்ல இதை படிச்சிருந்தோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு -5 இருக்கு. இதுக்கு மேக்னிடியூடுன்னு சொல்லுவான் இல்ல மாடுலஸ்ன்னு சொல்லுவான். மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வெக்டார்ஸ் படிக்கும்போது பார்த்திருந்தோம். வாட் இஸ் மீன் பை மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். மேக்னிடியூட், மாடுலஸ். ஓகே, எவ்ரிதிங் இஸ் a பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா? கம் ஆன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்கிட்ட -5 இருக்கு. இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் will become பாசிட்டிவ். கரெக்டா? இப்படி எடுத்தோம்னா இது பேர் என்னது? மாடுலஸ். இப்படி நம்ம பண்ணோம்னா இது பேர் என்னது? மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் -5 will give you +5. கரெக்டா? இதே என்கிட்ட ஒரு வெக்டார் இருக்கு. கவனிங்க, I am having a vector. Okay. Let it be some general vector கூட எடுத்துக்கலாம். ai cap plus bj cap. இது வந்து ஒரு general vector. Okay, this is a general vector. இதுக்குன்னு என்ன இருக்கும்? Magnitude, அதாவது length of the vector will be there. அதுக்கப்புறம் இதுக்குன்னு என்ன இருக்கும்? Direction இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? So இதோட magnitude அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the magnitude? Root of a square plus b square. ஸோ நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கவனிங்க, மாடுலஸ்னாலும் சரி மேக்னிடியூட்னாலும் சரி ரூட்டுக்குள்ள வர டேர்ம் எப்பவுமே என்ன வரும்? ரூட்டுக்குள்ள வர டேர்ம் எப்பவுமே இட் வில் பி பாசிட்டிவ். நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? ரூட்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் டேர்ம். தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். ஓகே, நெகட்டிவ் டேர்ம் becoming positive you simply called as modulus. And ஒரு வெக்டாருக்கு length of the vector is simply represented by modulus. That is magnitude. Okay, magnitude of a vector அப்படின்னு சொல்லுவோம், which is a positive value. Any doubts so far? ரைட்டா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பாருங்க. டிஸ்டன்ஸ் மீன்ஸ் distance is a scalar quantity. Distance is a scalar quantity they will call, and it is always a positive quantity. Okay, it involves only magnitude. Magnitude na enna eduthukணும்? Magnitude na என்னது? Always positive. Modulus nala என்னது? Always positive. So it includes only magnitude. Okay, magnitude and always positive quantity. Distance ன்றது எப்பவுமே ஒரு positive quantity. So what is the unit for distance? சொல்லுங்க பார்க்கலாம். Distance is a scalar quantity. It's a number. Positive quantity in path. சொல்லுங்க, what is the unit? Meter. Okay. Unit of distance. Okay. நம்ம நிறைய யூனிட் பார்த்தோம். SI யூனிட் பார்த்தோம், CGS யூனிட் பார்த்தோம், ரைட்? So SI யூனிட்ல distance எப்படிப்பா மெஷர் பண்ணுவோம்? Come on. 1 meter. 1m. கரெக்டா? இதே CGS யூனிட்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 1 centimeter. Any doubt? கரெக்டா? So at the same time displacement ன்றது என்ன? Displacement is a vector quantity. Displacement is a vector quantity. அதுக்கு என்னலாம் இருக்கும் அப்படின்னா, வெக்டார் குவான்டிட்டினா என்னது? இட் இன்வால்வ்ஸ் a vector.
ரைட்டா? ஸோ என்ன சிம்பிள் யூஸ் பண்ணும்? எஸ் வெக்டார் we have used. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும்? It includes magnitude and direction. So displacement will include both magnitude and direction. So it is the vector quantity. Any doubt? இது எந்த இதுல மெஷர் பண்ணுவோம்? What is the unit? Unit of displacement and unit of displacement and distance is ரெண்டுமே என்னது? சேம் யூனிட் தான். பட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்துக்கும் சேம் யூனிட் தான். எஸ்ஐ யூனிட் எதை யூஸ் பண்ணும்? மீட்டர். அண்ட் சிஜிஎஸ் யூனிட் வில் பி சென்டிமீட்டர். எனி டவுட்? ரைட்டா? ஓகே, குட். கவனிங்க, எஸ் வெக்டார்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரீகால். எந்த ஒரு வெக்டார் குவான்டிட்டியை ரெண்டு இதா பிரிச்சு எழுத முடியும், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூட்ன்றது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இப்படி போட்டோம்னா மேக்னிடியூட். எஸ் கேப்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? டைரக்ஷன். ஸோ இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னா, கவனிங்க, இந்த லென்த் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் மேக்னிடியூட். லென்த் ஆஃப் த வெக்டார் இஸ் ரெப்ரசன்ட் பை மேக்னிடியூட். இதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கு இல்லையா, யூனிட் வெக்டார்னு சொல்லுவான், எஸ் கேப். புரியுதா? எனி டவுட்? ஸோ யா.